சூர்யா மாதிரி நடிப்பார். எனக்கும் அவனுக்கும் ஒரு முகச்சாயல் இருக்குது அந்த தம்பிக்கு, அவ்வளோதான். அது தவிர எனக்கு நானும் அந்த தம்பி இந்த வரைக்கும் பார்த்தது கிடையாது. கீழே கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவர் மகனாக இருக்குமோன்னு போடுறான், இவன் அண்ணனாக இருக்குமோன்னு போடுறான், அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரு அவரே வந்து எனக்கு தெரியலேன்னு ஒத்துக்கும் போது, இந்த தம்பி எதுவுமே ஒன்றுமே தெரியாமல் எனக்கு எல்லா மாதிரியும் நடிப்பேன், எனக்கு எல்லாமே தெரியும், விட்ட சிவாஜியை தூக்கி சாப்பிட்றவங்க விட பேசுவாப்புல, பேசுவாப்பிலையா, அது மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இனிப்பாக தான் இருக்கிறாருன்னு எல்லாம் ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முக ஒற்றுமை அப்படி இருக்கலாம். ஆனால் அந்த தம்பி அடித்தா கூட கோபம் வராத போல இருக்கு. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறதை விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓபிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் ahead. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட ஆக்டர் அகத்தியன் அவர்கள் இருக்காங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்காரு. ரஜினி, விஜய், அஜித் இவங்க எல்லாரோடையுமே நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் இந்த சினிமா துறையில் அவர் பண்ண விஷயங்கள் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஏன்னா நீங்கள் வந்து அஜித் சாரோட ஒரு பெரிய ட்ராவலே பண்ணீங்க வலிமையில். முதல்ல அவரை அஜித் சாரை பற்றி சொல்லுங்கள். அவர் எப்படி செட்டில் இருப்பார்? அதை அஜித் சார் கூட அதான் சொல்லலாம். எனக்கு இந்த ராட்சசியை பார்த்துட்டு எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல. நான் ஒரு வாட்டி ஃபோட்டோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2வது வாட்டி போயிட்டு ஆஃபீஸில் போகும்போது உங்கள் இது வந்து ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த டேட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு மேனேஜர் சுக்லிங்க சார் பேசினாங்க. இல்லை ஃப்ரீ சார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வாய்ப்பு கிடைச்சது. ஃபஸ்ட்டு டே வந்து இங்கே கோகுலம் ஸ்டுடியோவில் ஒரு சீன் எடுத்தாங்க. அப்போ அதெல்லாம் ஃப்ரீயாக பேசுவாங்க, எப்படி தட்டுவார். நான் அப்போயே சொன்னேன், முகவரிலாம் பண்ணியிருக்கேன்ல 90s பண்ண போகும்போது முகவரியில் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு சார் டோக்கன் கொடுக்கும்பார். ஹலோ, நானும் டோக்கனுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படிமே. சாரி சார், உங்களை பார்த்தா டோக்கன் கொடுக்குறோன்னு நினச்சிட்டேன் அப்படிம்பார். இல்லை சார், ரிசர்வ் பேங்க் ஸ்டாஃப் அப்படிமே. சாரி சார் உள்ளே போவார் முகவரியில். ஆமாம். அப்போ முகவரியில் உங்களோட பண்ணிக்க. ஓ அப்படியா அப்படின்னாரு. அப்புறம் கூட இருக்க அந்த லேடிஸ் எல்லாம், கேரளா லேடிஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, அந்த டிஜிட்டல் அப்படிலாம் சொன்னார். அப்போல்லாம் நான் ரொம்ப டென்ஷனாக இருப்பேன், கேளுங்க அவர்கிட்ட அப்படின்லாம் பேசுவார். அப்படி டென்ஷனாக இருப்பார் அவர்? அவர் சொன்னார், நம்ம அந்தளவுக்கு அப்போல்லாம் அவ்வளோ பழக்கம் இல்லைல்ல. அவங்கள்ட்ட பேசி சொல்லிகிட்டு இருப்பார், ஃப்ரீயாக பேசுவார் யார்ட்டையுமே. அப்படி சோல்டரில் தள்ளிட்டு போவார். நான் நைட்டு எதாவது சாப்பிட்டீங்களா அப்படிம்பார். இல்லை அந்த பழக்கம் இல்லை சார். சும்மா சொல்லாதீங்கண்ணே அப்படிம்பார். ஃப்ரீயாக பேசுவார். ஜோவியலாக தான் இருப்பார். ஜோவியலாக உட்காருங்க அப்படி மாதிரி. இல்லை உட்காரலன்னா சேரை போடு அப்படிம்பார். சேரை போட்டு அவர் பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்தா நமக்கு மற்றவங்க ஏதாவது இதாக நினச்சிடுவாங்க. நமக்கு ஒரு பயம் இருக்குல்ல. முதல் படம் பக்கத்தில் நான் சேரில் உட்கார மாதிரி டக்குன்னு அப்படியே நழுவிட்டு வந்துடும். இங்கே கூப்பிட்றாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துடுவேன். ஏன்னா அவருக்கு எனக்கு தான் மேக்ஸிமம் 7 சீன்கிட்ட பண்ணியிருக்கிறேன் சார் கூடயும். அந்த கேப்பில் நின்று பேசும்போதெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் வந்து சொல்லுவேன், சார் எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது, உங்களுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன் ஒரு நாள் பேசுவோம். அப்படிலாம் கிடையாது. எல்லா விநாயகர் கோயில் எல்லா விநாயகர் கோயில் இருக்கும். விநாயகர் கோயிலுக்குள்ளே ஏதாவது ஒரு விநாயகர் கோயில் ஃபேமஸாக இருக்குல்லன்னா அந்த விநாயகர் கோயிலையுமே கார்பரேஷன் எடுத்துகிட்டு போயிடறாங்களே, என்ன பண்ணுவீங்க அப்படிம்பாரு. அதை இதுவே பண்ண மாட்டார். அப்போ கடவுளே அஜித்தேன்னு அவரை கூப்பிட்றது வந்து கரெக்டு தான். ஆமாம், எனக்கு அப்போக்கி ஒரு சந்தோஷம். என்ன எல்லாரும் அஜித்தை பார்க்கணும் அவ்வளோ இது பண்ணுறாங்க. அவர் கூடயே நம்ம வந்து ஒரு 10-20 நாள் நமக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு. கிளைமேக்ஸ் ஃபுல்லாக 8 நாள் கூட தான் ஃபைட் சீக்வன்ஸ் ஃபுல்லாக நான் இருந்தேன். இனியும் சேர்த்தாலும் தூக்கிட்டு போவாங்க. ஆமாம், இதில் கண்ணை கட்டி கூட்டு போவாங்கல்ல. அது மாதிரி அவர் ஓரளவுக்கு அந்த இதுவே பார்க்க மாட்டார், ஃப்ரீயாக பேசுவார். விஜய் சாரோட பண்ணியிருந்தீங்க. அஜித் சார் பேசிட்டு விஜய் சார் பேசலாம், அவரை பற்றி சொல்லுங்கள். விஜய் சார் கூட ஒரு படம் மட்டும் பண்ணியிருக்கேன், மாஸ்டரில் பண்ணியிருப்பேன். அவர் என்ன அவர் அமைதியாக இருப்பார். டக்குன்னு கையை கட்டிட்டு ஓரம் பண்ணிட்டு இருப்பார். யார்ட்டையும் அப்படியே இதாக பேச மாட்டார். டக்குன்னு அப்படி வந்தோன்னா டக்குன்னு அப்படி நடிச்சிட்டு போய் அப்படியே இருக்காது. இவர் ஒரு கேரக்டர், அவர் ஒரு கேரக்டர், அவ்வளோதான். இவர் சமஜோவியாக இருப்பார், சைலண்டாக இருப்பார், அமைதியாக இருப்பார். ஆனால் அந்த ஸ்பாட்டில் வந்து டக்குன்னு ஒரு இது பண்ணிவிட்டு அப்படியே போய் ஓரமாக நின்றுருக்காரு. நைஸ் சார். நீங்கள் வந்து வினோத் சார் டைரக்ஷனில் வலிமையில் நடிச்சிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வினோத் சார் தான் அடுத்து வந்து விஜய் சாரோட படம் பண்ணிருக்காரு. அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறேன். வாய்ப்புகள் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். பார்த்து கேட்டிருக்கீங்க? பார்த்துட்டு சாரை பார்த்துட்டு வினோத் சாரை பார்த்துங்களா? என்ன சொன்னார் வினோத் சார்? கூப்பிட்றேன், கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. சரி, அதான் மாஸ்டரில் லோகேஷ் கனகராஜ் அவரோட பண்ணிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு விக்ரமே நீங்கள் அவரோட விக்ரம் ஒரு சீன் பண்ணேன், பட் அது இதாகலை. எப்படி அவர் எப்படி லோகேஷ் கனகராஜ் அவர் நல்லா அவரும் நல்லா ஃப்ரீயாக பேசுவார். அண்ணன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஏஜ் இருக்கிறதுனால அண்ணன் பேசுவாங்க. நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்காங்க, அதனால் அதெல்லாம் ஃப்ரீயாக தான் பேசுவாங்க. அவர் ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக தான் பேசுவார். செட் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? ஏன்னா இப்போ வந்து பெரிய டேரக்டராக இருக்கார். அவர் யார்ட்டையுமே அமைதியாக தான் இருப்பாங்க. யார்ட்டையும் சத்தம் போட்டெல்லாம் யார்ட்டையுமே பேச மாட்டாங்க.
சரிண்ணே. உங்களை ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாருமே வந்து வாட்டர்மெலான் சார் திவாகரோட அண்ணனா அப்பாவா இல்லை ட்வின்னா எல்லாம் கேட்குறாங்க. என்ன ஆக்சுவலி உங்களுக்கும் அவருக்கு எனக்கு நிறையா அனுப்பிச்சிருக்காங்க. நிறையா இந்த யூடியூப்பில் போட்டு இவனாடா அவன் அப்படிங்கிற மாதிரி போட்டு இது பண்ணுறாங்க இல்லையா. அது மாதிரி எனக்கும் அவனுக்கும் ஒரு முகச்சாயல் இருக்குது அந்த தம்பிக்கு, அவ்வளோதான். அது தவிர நானும் அந்த தம்பி இன்ன வரைக்கும் பார்த்தது கிடையாது, பேசுனதும் கிடையாது. முகசாயில் அது மாதிரி இருக்கிறனால ஒருவேளை இவனாக இருக்குமோ அப்படின்னு போடுறாங்க. அந்த இதில் கீழே கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவர் மகனாக இருக்குமோன்னு போடுறான், இவன் அண்ணனாக இருக்குமோன்னு போடுறான், அந்த மாதிரிலாம் போடுவாங்க. சார் வணக்கம் சார், நீங்கள் தானே அந்த உள்ளம் குழிவில் பிரபுதேவா கூட போடுறாங்க சார், லேட்டஸ்ட்டாக உங்கள் இது ரொம்ப டென்ட் ஆகிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு திவாகரோட கம்பேர் பண்ணி. ஆமாம் சார் பார்த்தேன் சார்னு. சார் அப்போ விட இப்போ தான் சார் ரொம்ப டென்ட் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு போடுறாரு. சார் இப்போது உங்களை மாதிரியே லுக்கலைக்கா வேறு இருக்கார் திவாகர். அவரை பற்றி சொல்லுங்கள். இப்போ வேறு அவர் தான் தமிழ் சினிமாவுக்கே அடுத்து ரூல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு, சொல்லுங்கப்பா. ஆமாம், அந்த தம்பி ரொம்ப வந்து எல்லா அவர் கொடுக்காத யூடியூப் சேனலே பேட்டி இல்லை போல இருக்குது. அந்தளவுக்கு எல்லா யூடியூப் சேனல்லையுமே எனக்கு எல்லாரும் மாதிரியும் நடிக்க தெரியும், எல்லாரும் மாதிரியும் நான் பண்ணுவேன்னு அவ்வளோ ஒரு இதை சொல்கிறாப்புல. நாளாகப்பட்ட நம்ம ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரு அவரே வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாரு, எனக்கு வந்து மணிரத்னம் சார் படத்தில் தளபதியில் மொதல் ஷாட் வைக்கிறாங்க, இன்னுங்கிறாரு, எனக்கு அதுக்கு மேலே தெரியலன்னு அவரே வந்து எனக்கு தெரியலேன்னு ஒத்துக்கும் போது எப்பவுமே ஒரு தன்னடக்கம் இருக்கணும். இல்லை தெரிஞ்சாலும் இல்லை சார் எனக்கு அவ்வளோவா கற்றுக்கணுக்கு தான் நிறைய நினைப்பாங்க, எனக்கு எல்லாம் தெரியணும் ஆணவமாக யாரும் பேச மாட்டாங்க. இந்த தம்பி எதுவுமே ஒன்றுமே தெரியாமல் எனக்கு எல்லா மாதிரியும் நடிப்பேன், எனக்கு எல்லாமே தெரியும், விட்ட சிவாஜியை தூக்கி சாட்டுறவங்க கூட பேச அது மாதிரி எல்லாரையும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அந்த தம்பியை வச்சு தான் ஓட்டுறாங்கங்கிறது அந்த தம்பிக்கு தெரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். வடிவேல் சொல்லுவாப்புல இல்லை ஒரு சில படங்கள், இனி வச்சு எதுவும் காமெடி எதுவும் பண்ணலையே அப்படின்னு. ஆனால் அந்த தம்பி அடித்தா கூட கோவம் வராத போல இருக்குது, அந்தளவுக்கு ரொம்ப சாப்பிட்டா அப்படின்ட்டு இப்படி போயிட்டே இருக்காப்புல. உங்களை தான் பார்க்க மாதிரி இருக்காரு, கிட்டத்தட்ட இனிப்பாக தான் இருக்காருன்னு எல்லாம் ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முக ஒற்றுமை அப்படி இருக்கலாம். நீங்கள் ஒரு மாதிரிலாம் நடிப்பீங்களா? இல்லை, எனக்கு மற்றவங்கள மாதிரி நடிக்க தெரியாது. நான் வேணா தம்பி திவாகர் மாதிரி வேணா நடிச்சு காமிக்கிறேன், நடிச்சு காட்டுங்க சும்மா ஒரு இதுக்கு தான். அதுக்காக சூர்யா மாதிரி நடிப்பார். இது வந்து சூர்யா மாதிரியோ விக்ரம் மாதிரியோ நான் நடிக்கலை, தம்பி திவாகர மாதிரி நடிச்சு காமிச்சேன். நான் 2-3 தான் பார்த்துருக்குறேன், அது மாதிரி அவ்வளோதான். ஆமாம், அவர் யாரை காமிச்சாலும் அது மாதிரி நடிச்சுட்டு அவர். நமக்கு திவாகர மாதிரி நடிக்க கொஞ்சமாக, அவர் திவாகர்லேருந்து கொஞ்சம் எடுத்து தான் நடிச்சிட்டு இருக்கு, கொஞ்சம் எடுத்து நீங்களே ரெஃபரன்ஸ் எடுத்து நடிச்சிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ சீரியல் பண்ணும்போது எதிர்நீச்சலில் வந்து மாரிமுத்து சாரோட. ஆமாம், மாரிமுத்து சார் அது நல்லா நல்ல ரீச் ஆச்சு. அது வந்து அதை பற்றி சொல்லுங்கள். அது வந்து அது என்ன, அவங்க என்னோடய ஒய்ஃப் வந்து பெரிய ரஃப்பான கேரக்டர், மதுரையில் பெரிய இல்லை அந்த கேரக்டர் ஜான்சி ராணிங்கிறது அவங்க கிட்ட. அவங்களுக்கு நான் வந்து ஒரு பூஜா தூக்குற மாதிரியான ஒரு இது, எல்லாம் இந்த மிச்சரம் கிள்பாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அதுவும் நல்லா அவர் மாரிமுத்து சாரெல்லாம் என் கூடையெல்லாம் நல்லா வெளியே ரஃப்பாக இருப்பார் அப்படிம்பாங்க. எனக்கெல்லாம் வேஷ்டி கட்ட தெரியாத கூட எனக்கு பக்கத்தில் வந்து கட்டி விடுவார். மாரிமுத்து வேஷ்டியை கட்டி விட்டுருக்காரு. அந்த அளவுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல இதாக பழகுவார். எல்லாம் ஒரே ரூமில் தானே இருக்கும், ஜென்ஸுக்கு ஒரு ரூமு, லேடிஸுக்கு ஒரு ரூம் கொடுப்பாங்க, ஃப்ரீயாக எல்லாமே ஷேர் பண்ணிக்கிடுவார். ஆனால் அவர் சடனாக டெத் நியூஸ் கேள்விப்பட்டோன்னா எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏன்னா முன்னாடி நடிச்சிருக்கீங்க. ஆமாம், நடிச்சிருக்கேன். இப்போ திடீர்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஊர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஏன்னா எதிர்நீச்சல் பார்ப்பாங்கல்ல, அப்போ இது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் மேனேஜர்கிட்ட கேட்டேன், என்னென்ன இதுமாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இது காவேரி ஹாஸ்பிட்டல் வந்துங்கன்னா நான் காவேரி ஹாஸ்பிட்டல் நேராக போயிட்டேன். காவேரி ஹாஸ்பிட்டல் நேராக போயிட்டு தான் அவர், நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆம்புலன்ஸில் நான் தான் இறக்குவேன், வீட்டில் கொண்டு போய் வைக்கிறது, அந்த அது வரைக்கும் ஃபுல்லாக இருந்துட்டு அப்படியே ஊருக்கு போக முடியல, இங்கே மட்டும் இருந்துட்டு அப்படியே எதிர்பார்க்காத நல்ல பீக்கில் வந்தார். ஃப்ரீயாக பேசுவார், ஏன்னா நம்ம நிறையா அவருடைய அனுபவங்கள் நிறையா சொல்லுவார். ஜோதிகா மேம் அவங்களோடையும் நடிச்சிருந்தீங்க, அவங்கள பற்றி சொல்லுங்கள். அவங்க எல்லோரும் வருவாங்க, நம்ம அந்த ஏஜுக்கு செட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கும்பிடுவேன், எதிர்த்து கும்பிடுவாங்க. ஏன்னா நம்ம வயசுக்கு இப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது இல்லைங்களா, அதனால வந்து எல்லாரையுமே இப்படி கும்பிட்டு பழகிட்டேன். ஒரு வாட்டி மணிரத்னம் ஆஃபீஸுக்கு போகும்போதே விலகு அப்படின்னாங்க. என்னடா விலகுன்னு மணிரத்னம் சாப்பிட்றான்ட்டு நான் இங்கேருந்து இப்படி ஒரு கும்பிட்டேன். அவர் கும்பிட்டார், மணிரத்னம் கும்பிட்டார். அப்படி மணிரத்னம் யாரையோ பார்த்து கும்பிட்றான்னு எட்டி பார்க்குறாங்க, நான் இருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாது விலகு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அப்போ நம்ம மிஸ் பண்ணாலும் மண்டையாட்டிட்டு போவாங்க, கும்பிட்டோம்னா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அந்த இதனால் எல்லாரையுமே நம்ம அந்த வயசுக்கும் போனால் இது பண்ணி கும்பிட்றது, வணக்கம் சார் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு நாள் 2-3 நாள் இல்லாட்ட கூட நமக்கு கொஞ்சம் இதாகும், தெரியும் அவங்களுக்கு அந்த மாதிரி.
முன்னாடி இருந்ததுக்கு இப்போ சினிமாவுக்கு ஆமாம், இப்போ ஓரளவுக்கு நம்ம ஒரு 4-5 வருஷங்கள் ஆச்சு இல்லைங்களா. அப்போ விதைச்சதெல்லாம் இப்போ தான் நமக்கு வருதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம போகாத ஆஃபீஸ் கிடையாது. எனக்கு ஒரு ஆஃபீஸ் பூட்டி இருந்தால் கூட நான் போயிட்டு வந்துடுவேன். நம்ம போகிறோம், ஒரு ஆஃபீஸ் பூட்டி இருக்குன்னா பிரபஞ்சம் நம்மளை பார்த்துட்டு இருக்கலாம், எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு. யாராவது ஒருத்தவங்க நம்ம ஒரு ஏடி கண்ணில் படுவோம், ஆமாம் அண்ணனை இதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அப்போ நம்ம படுற கஷ்டங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பிரபஞ்சம் ரெஃப்ளெக்ட் ஆகும். அதுக்காக நம்ம கஷ்டமே படாமல் எனக்கு பகலில் ரூமில் படுத்து தூங்கணும்னு தோணாது. என்ன ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், இப்படி தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆல்ரெடி போன ஆஃபீஸ் இருந்தாலும் போயிட்டுருப்பேன், வாய்ப்பு போயிட்டே இருப்பேன். அது ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, அகத்தியன் தன்மானத்தை இழந்துட்டு சும்மா இது பண்ணுறாருலாம் பேசுவாங்க. நமக்கு வந்து எனக்கு இப்போ பிள்ளைய கஷ்டப்படும் போது நமக்கு தன்மானம் பெருசாக தெரியாது இல்லையா. பிள்ளைய கஷ்டத்துக்கு முன்னாடி எனக்கு தன்மானம்லாம் பெருசு கிடையாது. நான் 1-2 வாட்டி நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கூட கேட்குறது எனக்கு தப்பாக தெரியல அப்படின்றது. ஆனால் இப்போ அந்த கஷ்டம்லாம் சரியாயிடுச்சு, ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது வந்துடுவோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம கலைத்தாயை நம்பி வந்துட்டோம், இது தவிர நமக்கு வேறு எதுவுமே இது கிடையாது. கண்டிப்பாக இது பண்ணுவாங்க, கலைத்தாய் நம்ம கண் திறந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்குது. கடன்லாம் இருக்காங்க, கடன்லாம் இருக்கா, சரி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் இருக்குது, சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். வேறு சினிமா தவிர வேறு எதுவும் போக மாட்டேன். சினிமாவில் சீரியல் கூப்பிட்டாலும் சரி, ஷார்ட் ஃபிலிம் கூப்பிட்டாலும் சரி, எதையாவது போவேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. ஆமாம், அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் சேர்ந்து எனக்கு 2 வீலரே வாங்கி கொடுத்தாங்க. பரவாயில்லையா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 2 வீலர் வாங்கி ஒரு 3 பேர். நம்ம பாண்டியராஜன் சார் அசிஸ்டன்ட் சுப்பிரமணியம் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு 10,000 கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டெல்வின் ஜோஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு, அவர் ஒரு 10 ரூபா கொடுத்தாரு. இன்னொரு ரகுராமன் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு, அவங்க ஒரு 3 பேர் 10 ரூபா கொடுத்தாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு 6 ரூபா கொடுத்து, அப்போ ஒரு 36,000க்கு ஒரு சிடி 100 வாங்கினேன். ஏன்னா அப்போ போது பஸ்ஸில் போய் எப்படி நான் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 5 ஆஃபீஸாக போவேன். ஏன்னா நமக்கு வாழ்க்கை இதுதான் வாழ்க்கையாக அமைஞ்சு போச்சு. எங்கே இது பண்ணுறாங்கன்னு தெரியாது. அட்ரஸ் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். யார்கிட்டயாவது கெஞ்சி கூத்தாடி நம்ம அந்த அட்ரஸை வாங்கி நம்ம போனால் பஸ்ஸில் ஏறி இறங்கி போனால் ஒரு நாளைக்கு 2 ஆஃபீஸ் 3 ஆஃபீஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் சிடி 100 வாங்கிட்டு அவங்க மூலிமா தான் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அப்படியே டெய்லி எப்படியும் ஒரு 5 ஆஃபீஸ் 6 ஆஃபீஸ் போயிடும். எனக்காவது சினிமாங்கும் போதே வந்து இந்த அவமானங்கள் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் நிறைய ஆடிஷன்ஸ் போய் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஆஃபீஸ்லாம் போய் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய அவமானங்கள் கடந்து தான் வரணும். அது எப்போ நம்ம போகிற இடங்களில் வந்து நமக்கு எங்கேயுமே ரத்தரங்கம்பளம் வச்சு இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வழியும் நம்ம வந்து அதை ஏற்றுக்கணும். ஒரு 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 முன்னேற்றத்துக்காகத்தானே படுறோம். போனோடனே வாங்க உங்களை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னு யாரும் இது பண்ணிட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியேவும் நம்ம வரணும். ஒரு சில இது போனோம்னா அந்த எங்கள் இப்போ தான் ஆஃபீஸே போட்டிருக்கோம் அதுக்குள்ளே வந்துட்டீங்களே அப்படிம்பாங்க. இப்போ நம்ம கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனோம்னா ஒரு குரூப் வராங்கன்னு வச்சுக்கலாம், போங்க லாஸ்ட்டாக வாங்க அப்படிம்பாங்கள்ல. ஆமாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா கிராமங்கள்லையுமே அது மாதிரி சொல்லுவாங்க. சார் இப்போ தான் சார் ஆஃபீஸே போட்டிருக்கோம் அதுக்குள்ளேயே வரீங்க, ஒரு 1 மந்த் கழிச்சு வாங்க சார் அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் வந்து இது பண்ண மாட்டாங்க. அது நம்ம சரி ரைட்டு பழையபடி நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். எங்கே அவமானப்பட்டது நிறையா போயிட்டு அப்புறம் வாங்க அப்படிம்பாங்க. ஒரு சில ஆஃபீஸுகளில் வந்து கதவை மூடிக்கிட்டு இது வழி ஃபோட்டோ வாங்குவாங்க, கதவை கூட திறக்க மாட்டாங்க, அந்த கேட்டுலாம் வாங்கியிருக்கிறாங்க. அது மாதிரிலாம் இருப்பாங்க. அதையும் நம்ம தாண்டி தானே வரணும். நமக்குன்னு இதுதான் லைஃப்னு வந்தாச்சு இல்லையா, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் சரி ரைட்டு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி டெய்லி போயிடுது. நிறைய விஷயம் பேசணும். அதாவது உங்களோட சினிமா ட்ராவல் பற்றி, நீங்கள் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் பற்றிலாம் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ரொம்ப நன்றி.